இன்றைக்கி 92வது நாள். இன்றைக்கி என்ன படம் பார்த்துருக்கோன்னா திருக்குறள், திருவள்ளுவருடன் ஒரு திரைப்பயணம் அப்படின்ற படத்தை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். படம் பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. ஆரம்பத்திலே வந்து திருவள்ளுவர் வந்து திருக்குறளை எழுத ஆரம்பித்த காலகட்டத்தை தான் வந்து காட்டுறாங்க. அவர் திருக்குறள் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ 3 பால் கொண்ட நூலை எழுதணும்னு சொல்லி முடிவு பண்ணி அதை எழுத ஆரம்பிக்கிறாரு. அதை எழுதி மதுரை தமிழ்ச்சங்கத்துக்கு சில குறள்களை வந்து அவர் அனுப்பி வைக்கிறாரு அரங்கேற்றம் பண்ணுறதுக்காக, அந்த நூலுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அங்கே என்ன நடக்குதுன்னா, 4 அடிக்கும் குறைவாக இருக்க வெண்பாக்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோன்னு சொல்லி அவருக்கு வந்து அதை வந்து திருப்பி அனுப்பிடுறாங்க. ஏன்னா திருக்குறள் வந்து 1.5 அடி தான் இருக்கும், ஸோ 2 வரி தான் இருக்கும். அதனால் வந்து அதை திருப்பி அனுப்பிடுறாங்க. இருந்தாலுமே வந்து இவர் வந்து சங்கம் ஏற்றுக்கலன்னு சொல்லி அதை எழுதுறதை நிறுத்தாமல், ஸோ இது மக்களுக்கு எப்படியாவது போய் சேரணும்னு சொல்லி அவர் வந்து தொடர்ந்து வந்து திருக்குறளை எழுத ஆரம்பிக்கிறார். இப்படி அவர் எழுத ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது இனிமேல் வந்து மதுரையிலேருந்து அழைப்பு வராமல் நான் எந்த ஒரு இதையும் வந்து அங்கே அரங்கேற்றம் பண்ண போகிறதில்ல, நான் போய் யாரையும் சந்திக்க போகிறதில்லன்னு முடிவு பண்ணி, ஸோ இது மக்களுக்கான நூலாக இருக்கட்டும்னு சொல்லி அவர் தொடர்ந்து வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே காலகட்டத்தில் குமண மன்னன் சொல்லிட்டு அந்த வள்ளுவ நாடுன்னு சொல்லிட்டு நாடு இருக்குது. அந்த நாட்டில் வந்து குமண மன்னன் இருக்கார். அவர் வந்து ஒரு கொடை வள்ளலாக இருக்கார். ஸோ புலவர்களுக்கும் தமிழுக்கும் மக்களுக்குமே வந்து ரொம்ப வந்து பிடிச்ச மாதிரி ஒரு மன்னனாக இருக்கார். ஸோ புலவர்களுக்கு வந்து ரொம்ப நல்லது செய்கிற ஒரு மன்னனாக இருக்கார். நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுமே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து தானமாக கொடுக்கக்கூடிய, யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத மாதிரி ஒரு மன்னனாக வந்து அவர் இருக்கார். ஸோ இவர் இப்படி இருக்கிறதுனால அவருடைய தம்பிக்கு வந்து இது பிரச்சனையாக இருக்குது. ஸோ அவர் வந்து கடைசி வரைக்கும் அவரே ஆட்சியில் இருக்க போகிறாரு, அதனால் வந்து நமக்கு ஆட்சி கிடைக்காதுன்றதுனால அவர் போய் அந்த மன்னர்கிட்டேயே வந்து ஆட்சியை கேட்குறாரு. ஸோ அவர் கேட்டதுமே இவர் ஆட்சியை திறந்துட்டு காட்டுக்கு வந்து போயிடுறாரு. ஸோ இப்படி காட்டுக்கு போனாலுமே அந்த மன்னனோட தம்பி இளங்குமணன்றவர் என்ன பண்ணுறாருனா, இவர் வந்து உயிரோடு விட்டால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லி அவரை கொலை பண்ண சொல்லி மந்திரிகளுக்கும் ஒரு மெய்காப்பாளருக்கும் ஆணையிட்டு அனுப்பிடுறாரு. ஆனாலும் அவங்க ஒரு மன்னர் மேலே இருக்க பற்றுனால அவரை உயிரோடு விட்டுட்டு இவங்க வந்து கொன்னதாக வந்து இங்கே சொல்லிடுறாங்க. அவர் தலைமறைவாக அந்த மன்னர் வந்து காட்டிலே வாழ்றாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச திருவள்ளுவர் என்ன பண்ணுறாருனா, அவர் வந்து மீண்டும் வந்து ஆட்சிக்கு போகணுன்னு விரும்புகிறாரு. ஆனால் வந்து அந்த குமண மன்னன் வந்து அதை விரும்பலை. கொடுத்தது தான்ற மாதிரி அவர் அந்த இதில் நிற்கிறாரு. இருந்தாலுமே வந்து அந்த அவரோட தம்பி வந்து நல்ல ஆட்சி புரியல, மக்களுக்கு அதனால் வந்து பாதிப்பு ஏற்படுது. அது இல்லாமல் அமைதியாக இருக்க நாடுகளுக்கெல்லாம் வந்து அவர் போர் தொடுக்க முயற்சி பண்ணுறாருன்னு தெரிஞ்சதும், ஸோ திருவள்ளுவர் என்ன முடிவு பண்ணுறாருனா, ஸோ அவர் போர் தொடுக்க எந்த நாட்டுக்கு முடிவு பண்ணால் அந்த நாட்டுக்கு ஆதரவாக நின்று ஸோ அவரை எதிர்த்து போராடுறதுக்கு மக்களுக்கு வந்து சில வழிமுறைகளை வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து அந்த மன்னர் வந்து திரும்பி வந்து ஆட்சிக்கு போகணுன்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து அவர் முயற்சி பண்ணுறாரு. ஸோ இப்போ அந்த மன்னர் வந்து அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இதில் திருவள்ளுவரோட பங்கு என்ன, அப்புறம் வந்து அவர் திருக்குறளை எழுதி முடித்து அவர் எப்படி அங்கீகாரம் வந்து அந்த நூலுக்கு கிடச்சிது அப்படின்றதான் இந்த கதையை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம வந்து புராண கதை இந்த திருக்குறளை பற்றின ஒரு கதையாக இருந்தாலுமே, ஸோ ஒரு திரைப்படத்துக்கு தேவையான எல்லா விஷயமே அந்த படத்தில் வச்சுருக்காங்க. ஸோ நடிகர்கள் தேர்வு, நடிகர்கள் நடிப்பு எல்லாமே வந்து ரொம்ப வந்து நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்ற இறக்கம் இல்லாமல் மிக வந்து நேர்த்தியாக வந்து எல்லாருமே வந்து நடிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பருதின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பார். அவர் தான் வந்து அந்த கும்பல மன்னனோட மெய்காப்பாளராக இருப்பார். ஸோ அவரை நோக்கியும் அவரை சுற்றியுமே இந்த கதை நடக்கிற மாதிரி இருக்கும். அவருமே வந்து நல்லா வந்து நடிப்பு வந்து கொடுத்துருப்பார். அண்ட் வந்து வள்ளுவர் வாசுகியாக வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவருக்கு இணையாக வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக வந்து இவர் திருக்குறள் எழுதுகிறாருன்றதை ஒரு வாக்கியம் மாதிரி வந்து அங்கங்கே இவர் எழுதுகிற மாதிரி காட்டாமல், ஸோ அவங்க வாழ்வியலோடு சேர்த்த மாதிரி இந்த படத்தை வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ அவரும் அவரோட மனைவியும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு குறளை பற்றி சொல்லுவாங்க. அந்த குறளுக்கான விளக்கத்தை அந்த சரியான சந்தர்ப்பத்துக்கு எந்த குறள் சொல்லணுன்றது மாதிரி அவங்க சராசரியாக உரையாடுற மாதிரி அந்த காட்சியெல்லாம் அமைச்சிருப்பாங்க. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு சிறப்பம்சமாகவே இருக்குது. ஸோ இவர் எழுத ஆரம்பித்தார், இத்தனை நாள் எழுதினார் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வாக்கியம் மாதிரி எடுத்து சொல்லாமல் அதை கதையோட போக்கிலே வந்து கொண்டு வந்தது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு திரைப்படத்தை வந்து சுவாரஸ்யமாகவும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஒரு விறுவிறுப்பும் இருந்தது. அண்ட் வந்து அந்த சொல்ல வந்த விஷயத்தையும் வந்து அவங்க ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ தமிழர்களோட பண்பு, காதல், வீரம், போர், அறம் வழுவாமை, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பெயர்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டதாக இருக்கும், நம்ம புத்தகத்தில் படித்த பெயர்கள் எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து கதாபாத்திரங்களாக உழவுறது வந்து நமக்கு ஒரு நம்ம அந்த படித்த காலத்துக்கே போன மாதிரி இருக்குது. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இது மாதிரி படங்களை வந்து நம்ம ஆதரிக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ இந்த படங்கள் வந்து வெற்றி பெற வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ இந்த படங்கள் வெற்றி பெறலைன்னா தோல்வி வந்து நமக்கு தான். நன்றி.
டே 92 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மூவி நேம் திருக்குறள். அங்கே நெக்ஸஸ் விஜயமாலில் தான் பார்த்துருக்கோம். 7:30 PM ஷோ.